ஓஷோவின் தியானம் முதல் மற்றும் கடைசி சுதந்திரம் இங்கிற இந்த புத்தகத்தின் வழியே ஒரு ஆழமான பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். தியானம்னாலே பொதுவா அமைதியா உட்கார்றது மந்திரம் சொல்றதுன்னு ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த புத்தகம் அதை மொத்தமா உடைக்குது. அதாவது தியானத்தை ஒரு மதச்சடங்கா பார்க்காம நமக்குள்ளே இருக்கிற உலகத்தை ஆராயிற ஒரு அறிவியல் கருவியா எப்படி பயன்படுத்தலான்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பியிருக்கீங்க. ஆமா, ஓஷோவோட அணுகுமுறையே ரொம்ப வித்தியாசமானது. அவர் ஒரு முக்கியமான புதிரை விடுவிக்க முயற்சி பண்றார். அமைதிதான் நம்மளோட இயல்புன்னா ஏன் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளால ஒரு 5 நிமிஷம் கூட சும்மா உட்கார முடியல? மனசு ஏன் இவ்ளோ அலைப்பாயுது? இந்த கேள்விக்கு அவர் கொடுக்கிற பதில் சொல்லப்போனா ரொம்ப புரட்சிகரமானது. அதுல அமைதியை விட ஆர்ப்பாட்டம் தான் அதிகமா இருக்கு. ரொம்ப சரி. இன்னைக்கு நாம ஓஷோவோட அந்த பதிலுக்குள்ளதான் ஆழமா போக போறோம். முதல்ல தியானத்தோட ஆன்மான்னு அவர் சொல்ற சாட்சியா இருக்கிறது அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இங்கதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. மன அழுத்தத்துல சிக்கி தவிக்கிற நவீன மனிதனுக்காகவே அவர் உருவாக்குன தீவிர தியான முறைகள் பத்தி விரிவாக பேச போறோம். ஆமா, அந்த ஆக்டிவ் மெடிடேஷன்ஸ். இந்த உரையாடலோட நோக்கம் தியானம்ங்கிறது அடக்கி வைக்கிற விஷயம் இல்ல, அது நம்ம உண்மையான சுயத்தை கண்டுபிடிச்சு சுதந்திரமா கொண்டாட்டத்தோட வாழ்றதுக்கான ஒரு வழிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாமா? நிச்சயமா. புத்தகத்தோட ஆரம்பத்திலேயே ஓஷோ ஒன்னு ரொம்ப தெளிவா சொல்றார். தியானம் ஒரு அறிவியல், அதுல மூட நம்பிக்கைக்கு இடமே இல்ல. இது ஒரு உள்மன பரிசோதனை. இதுக்கு நீங்க கடவுளையோ ஆன்மாவையோ நம்ப வேண்டிய அவசியமே இல்லைங்கிறார். இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்? இதுதான் ஓஷோவோட முக்கியமான பங்களிப்புன்னே சொல்லலாம். அவர் தியானத்தை மதத்துக்கிட்ட இருந்து விடுவிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கணத்துல நீங்க இருக்கீங்கிறது மட்டும் நிச்சயம், மத்ததெல்லாம் வெறும் நம்பிக்கை தான். ஓ, அந்த நான் யாருங்கிற கேள்வியோட உங்களுக்குள்ள ஆழமா பயணம் செய்யறது தான் தியானம் என்கிறார். இது ஒரு கோட்பாட்டை நம்புறதில்ல, நேரடியா அனுபவிக்கிறது. அப்போ இது மனோ தத்துவத்துக்கும் அறிவியலுக்கும் நெருக்கமான ஒண்ணு. அதேதான். நீங்களே ஒரு பரிசோதனை கூடம், நீங்களே விஞ்ஞானி, நீங்களே பரிசோதனை பொருள். அப்போ இந்த பரிசோதனையோட அடிப்படை என்ன? எண்ணங்கள் தான் நமக்கும் நம்ம உடம்புக்கும் நடுவுல இருக்கிற பாலம் சொல்றார். எண்ணங்கள் இல்லாத ஒரு கணத்துல அந்த பாலம் உடைஞ்சிருது. ஆமா. அப்போ உடல் அழியும், ஆனா நான் அழிய மாட்டேங்கிற உணர்வு ஒரு நம்பிக்கையா இல்லாம நேரடி அனுபவமா மாறும்னு சொல்றார். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ இந்த எண்ணங்களை கடந்து போறதுக்கு என்னதான் வழி? அந்த வழிதான் தியானத்தோட இதயம். ஓஷோ அத சாட்சியாக இருத்தல் அல்லது கவனித்தல்னு சொல்றார். சிம்பிளா சொல்லணும்னா, எந்த செயலிலும் ஈடுபடாம எது சரி எது தப்புன்னு தீர்மானிக்காம உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு பார்வையாளரா நின்னு பாக்குறது. ஒரு பார்வையாளரா பாக்குறதுன்னா அது எப்படி சாத்தியம்? எனக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுதுன்னா அது நான் தானே. அத நான் எப்படி தனியா நின்னு பார்க்க முடியும்? இதுதான் நிறைய பேரோட குழப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கேள்வி. ஓஷோ இத 3 படிகளா விளக்குறார். முதல் படி உங்க உடலை கவனிக்கிறது. நடக்கும்போது, சாப்பிடும்போது ஒவ்வொரு அசைவையும் முழு கவனத்தோட செய்ய ஆரம்பிச்சா நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத பதற்றம், அவசரம் எல்லாம் தானா குறைஞ்சிடும். சரி. 2வது படி உங்க எண்ணங்களை கவனிக்கிறது. மனசுல ஓடுற எண்ணங்களை ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி நின்னு வேடிக்கை பாருங்க. ஓ, எந்த வண்டியும் நிறுத்தாதீங்க, எந்த வண்டியும் போக சொல்லாதீங்க. சரியா சொன்னீங்க. சும்மா பாருங்க. ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் போக போக அந்த எண்ணங்களோட ஓட்டம் குறையறத நீங்களே உணர்வீங்க. 3வது படி. 3வது உங்க உணர்ச்சிகளை கவனிக்கிறது. கோவம், சந்தோஷம், துக்கம் எது வந்தாலும் அதுல மூழ்கி போகாம, ஓ எனக்குள்ள கோபம் வருது அப்படின்னு விலகி நின்னு கவனிக்கிறது. இத விளக்குறதுக்கு இந்த புத்தகத்துல ஒரு அழகான கதை வருது. ஆமா, பால்ஷிம் கதை. பால்ஷெம்னு ஒரு ஞானி தினமும் ஆத்தங்கரைக்கு போய் சும்மா உட்கார்ந்துட்டு வருவாராம். இத பார்த்த ஒரு பணக்கார வீட்டு காவலாளி, சாமி நீங்க தினமும் போய் மணிக்கணக்கா என்னதான் பண்றீங்கன்னு கேட்டானா. அதுக்கு பால்ஷெம் நீ என்ன பண்றன்னு கேட்டிருக்கார். அவன், நான் காவலாளி, அரண்மனைக்குள்ள யாரும் வராம காவல் காக்கறேன்னு சொல்லிருக்கான். சரி. உடனே பால்ஷெம், அடடா நீதான் எனக்கு தியானத்தோட ரகசியத்தையே சொல்லிட்ட. நானும் ஒரு காவலாளி தான், நீ வெளியே இருந்து யாராவது வராங்களான்னு பாக்குற. நானும் எனக்குள்ள எந்த எண்ணம் வருது எந்த எண்ணம் போகுதுன்னு காவல் காக்கறேன்னு சொன்னாராம். அருமை. கவனத்தோட திசையை வெளியே இருந்து உள்ள திருப்புறதுதான் மொத்த வித்யா, இல்லையா? அருமையா சொன்னீங்க. அதுதான் சாரம். சூறாவளியோட மையத்துல இருக்கிற அமைதி மாதிரி வெளிய வாழ்க்கை அதோட முழு வேகத்திலையும் சந்தோஷத்தோட, துக்கத்தோட, படைப்பாற்றலோட போய்கிட்டே இருக்கும்.
ஆனா நீங்க அது எல்லாத்துக்கும் மையத்துல பாதிக்கப்படாம ஒரு சாட்சியா மட்டும் இருப்பீங்க. அப்போ இது வாழ்க்கையை விட்டு ஓடுறதில்ல. இல்லவே இல்ல. வாழ்க்கையோட முழு தீவிரத்திலயும் இருந்துகிட்டே அதால பாதிக்கப்படாம இருக்கிறது. சரி, இப்போ விஷயத்தோட முக்கியமான பகுதிக்கு வரோம். நீங்க சொல்ற மாதிரி சும்மா உட்கார்ந்து கவனிக்கிறதுங்கிறது இந்த அவசர உலகத்துல ஓடிட்டு இருக்கிற நமக்கு கிட்டத்தட்ட முடியாத காரியம். ஏன் மனசுல 1000 எண்ணங்கள் ஓடுது, எப்படி அமைதியா இருக்கிறது? இந்த பிரச்சனைய ஓஷோ எப்படி கையாள்றார்? இதுதான் ஓஷோவோட புத்திசாலித்தனம். அவர் சொல்றார், நவீன மனிதனோட மனசு அடக்கப்பட்ட உணர்ச்சிகளோட ஒரு குப்பைத்தொட்டி மாதிரி இருக்கு. குப்பத்தொட்டியா? ஆமா, கோவம், ஏமாற்றம், பொறாமன்னு எல்லாத்தையும் உள்ளே பூட்டி வச்சிருக்கீங்க. இந்த குப்பையை வச்சுக்கிட்டு உங்களால அமைதியா உட்காரவே முடியாது. ஓ, சரி. அதனால முதல்ல இந்த குப்பையை வெளியே கொட்டணும். அதுக்காக அவர் உருவாக்கியது தான் தீவிர தியான முறைகள், அதாவது ஆக்டிவ் மெடிடேஷன்ஸ். அதாவது அமைதி அடையறதுக்கு முன்னாடி முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்றாரா? இது கொஞ்சம் முரணா இல்லையா? முதல் பார்வையில அப்படி தோணலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் இருக்கு. ஒரு இசைக்கலைஞர் கச்சேரிக்கு முன்னாடி தன்னோட வாத்தியத்தை டியூன் செய்வார் இல்லையா? ஆமா. அது மாதிரி தான் இதுவும். இந்த முறைகள் தியானத்துக்கான தயாரிப்புகள் தான். அடக்கப்பட்ட உணர்ச்சிகளை ஒரு வடிகால் வழியா வெளியேத்துறது. இதுக்கு ஓஷோ சொல்ற பெயர் கத்தார்சிஸ். கத்தார்சிஸ். இத செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க மனசு நிஜமான அமைதிக்கு தயாராகும். இதுக்கு சிறந்த உதாரணமா ஓஷோ டைனமிக் தியானம் பத்தி இந்த புத்தகத்துல விரிவாகவே இருக்கு. 1 மணி நேரம் செய்யக்கூடிய இந்த தியானத்துல 5 நிலைகள் இருக்கு. இத நாம சும்மா பட்டியலிடாம ஒவ்வொரு நிலைக்கும் பின்னாடி இருக்கிற உளவியல் என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. முதல் நிலை 10 நிமிஷத்துக்கு மூக்கு வழியா வேகமாகவும் குழப்பமாகவும் மூச்சு விடுறது. ஏன் இப்படி ஆரம்பிக்கணும்? நல்ல கேள்வி. நம்மளோட ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட சுவாச முறை இருக்கு. கோபமா இருக்கும்போது ஒரு மாதிரி, அமைதியா இருக்கும்போது ஒரு மாதிரி மூச்சு விடுவோம். சரி. நாம எப்பவும் ஒரு கட்டுப்பாட்டோட தான் மூச்சு விடுறோம். இந்த குழப்பமான வேகமான சுவாசம் நம்மளோட அந்த பழைய கட்டுப்பாடான அமைப்பை உடைக்குது. ஓ, உடம்புல அதிக ஆக்சிஜனை நிரப்பி அடக்கி வச்சிருக்கிற உணர்ச்சிகளை மேற்பரப்புக்கு கொண்டு வர தூண்டுது. இது உடம்புக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி வைத்தியம் மாதிரி. ஓகே. அந்த அதிர்ச்சிக்கு பிறகு 2வது நிலை 10 நிமிஷம் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளிய கொட்டணும். சிரிக்கணும், அழணும், கத்தணும், ஆடணும். மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும். இதுதான் அந்த கத்தார்சிஸ்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. இதுதான் மையமான பகுதி. சமூகம் நமக்கு நல்ல பிள்ளைன்னு ஒரு முகமுடிய மாட்டி விட்டுருக்கு. ஆம்பளைங்க அழக்கூடாது, பொண்ணுங்க சத்தமா சிரிக்கக்கூடாதுன்னு பல விதிகளை போட்டிருக்கு இல்லையா? ஆமா. இந்த நிலையில அந்த எல்லா விதிகளையும் உடைச்சு உங்களுக்குள்ள புதஞ்சு கிடக்கிற எல்லாத்தையும் முழுமையா வெளிப்படுத்தணும். பைத்தியம்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு ஒரு முழுமையான விடுதலை அனுபவிக்கிறது. இதை செய்யும்போதுதான் வருஷக்கணக்கா தேங்கி நின்ன உணர்ச்சி குப்பைகள் வெளியேறும். அதுக்கப்புறம் வர்றது 3வது நிலை. 10 நிமிஷம் கைகளை தூக்கிக்கிட்டு ஹூ ஹூ ஹூன்னு ஒரு மந்திரத்தை உச்சரிச்சபடியே குதிக்கணும். இந்த ஹூ சத்தத்துக்கும் குதிக்கிறதுக்கும் என்ன காரணம்? ஹூங்கிற சத்தம் நம்ம உடம்போட ஆழமான சக்தி மையத்துல, அதாவது தொப்புளுக்கு கீழே இருந்து ஒரு அதிர்வை ஏற்படுத்துது. குதிக்கும்போது அந்த அதிர்வு உடல் முழுக்க பரவி மீதம் இருக்கிற இறுக்கத்தையும் தளர்த்துது. புவியீர்ப்பு விசைக்கு எதிரா குதிக்கும்போது நம்ம ஆற்றல் மேல் நோக்கி பாயுது. இது உடலையும் மனசையும் சோர்வடைய செஞ்சு அடுத்த அமைதியான நிலைக்கு தயார்படுத்துது. இப்போ 4வது நிலை 15 நிமிஷம். திடீர்னு எல்லாத்தையும் நிறுத்திட்டு அப்படியே சிலையா நிக்கணும். எந்த அசைவும் இல்லாம என்ன நடக்குதோ அதுக்கு சாட்சியா மட்டும் இருக்கணும். இதுதான் நம்ம ஆரம்பத்துல பேசின விட்னஸிங் இல்லையா? அதேதான். முதல் 3 நிலைகள்ல உடலையும் மனசையும் முழுமையா சோர்வடைய வச்ச பிறகு இந்த 4வது நிலையில நீங்க அசையாம நிக்கும்போது ஒரு ஆழமான அமைதியை உணருவீங்க. அப்போ எண்ணங்கள் குறைஞ்சிருக்கும். ஆமா, குறைஞ்சிருக்கும். உங்க கவனம் கூர்மையா இருக்கும். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு வர்ற அந்த அமைதியில தான் நீங்க உங்க உண்மையான சுயத்தை, அந்த சாட்சிய முதன்முதலா சந்திப்பீங்க. செயலின் உச்சத்தின் மூலமா செயலின்மையை அடையிறது. அதுதான் இதோட தத்துவம். கடைசியா 5வது நிலை 15 நிமிஷம் இசையோட சேர்ந்து ஆடி இந்த அனுபவத்தை கொண்டாடுறது. எதுக்கு இந்த கொண்டாட்டம்? தியானம்ங்கிறது ஒரு வறண்ட கடுமையான விஷயம் இல்ல. அது ஒரு கொண்டாட்டம்னு ஓஷோ நம்புறார். இவ்வளவு தீவிரமான அனுபவத்துக்கு பிறகு அந்த புத்துணர்ச்சியையும் ஆற்றலையும் ஆனந்தத்தையும் கொண்டாடி முடிக்கணும். வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம், தியானமும் அப்படிதான்ங்கிறத இது உணர்த்துது. இது எல்லாம் கேட்கும்போது ஒரு கேள்வி வருது. இதோட இறுதி நோக்கம் என்ன? இந்த மாதிரி தியானங்கள் மூலமா ஒருத்தர் எதை அடைய முடியும்? சமூகம் நம்ம மேல திணிச்ச ஆளுமைங்கிற முகமூடியை கழட்டி எறியறதா நோக்கமா?
மிகச்சரியான கேள்வி. ஓஷோ ஆளுமைக்கும் தனித்துவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகா விளக்குறார். பர்சனாலிட்டிங்கிற வார்த்தை பெர்சோனாங்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் முகமூடி. நாடகத்துல நடிகர்கள் போடுற முகமூடி. ஆமா, நம்ம எல்லாருமே அப்பா அம்மா சமூகம் மதம் கொடுத்த முகமூடிகளை போட்டுக்கிட்டு தான் வாழ்ந்துரும். அப்போ நான் ஆபீஸ்ல நடந்துக்கிற விதம், நண்பர்கள் கிட்ட நடந்துக்கிற விதம், இது எல்லாமே முகமூடிகளா? அப்போ உண்மையான நான் யார்? அதுதான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இந்த தியான முறைகள் அந்த முகமூடிகளை ஒவ்வொன்னா உடைக்க உதவுது. முகமூடி போன பிறகு மிச்சம் இருக்கிறது தான் உங்களோட தனித்துவம், உங்களோட உண்மையான தனித்தன்மை வாய்ந்த இயல்பு. அப்படி ஒருத்தர் தன்னோட தனித்துவத்தை கண்டுபிடிச்சிட்டா அவரை யாரும் சுரண்ட முடியாது, மந்தை கூட்டத்துல ஒரு ஆடா நடத்த முடியாது. அவர் தனக்கான ஒளியில தனக்கான பாதையில நடக்க ஆரம்பிப்பார். அதுதான் உண்மையான சுதந்திரம்னு ஓஷோ சொல்றாரு. அடுத்தவங்க நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கங்கிற சுமையிலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு கணத்தையும் முழுமையான விழிப்புணர்வோட தன்னிச்சையா வாழ்றது அதை விட பெரிய சுதந்திரம் இருக்க முடியாது. கடைசியா உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கும்போதுதான் அந்த அன்பை மத்தவங்களோட பகிர்ந்துக்க முடியும்னு சொல்றாரு. ஆமா, சுய அன்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. உங்களை நீங்களே ஏத்துக்காம, உங்க உணர்ச்சிகளை நீங்களே மதிக்காம உங்களால எப்படி மத்தவங்கள முழுமையா ஏத்துக்க முடியும்? புரியுது. தியானம் உங்களை நீங்களே சந்திக்க வைக்குது, உங்க உண்மையான முகத்தை பார்க்க வைக்குது. அதை பார்க்கும்போது உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு ஆழமான அன்பு உருவாகும். ஓஷோவோட தியான பார்வைய பத்தின இந்த ஆழமான உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சில இருக்கு. தியானம் ஒரு மத நம்பிக்கை இல்ல, அது ஒரு அறிவியல் பூர்வமான உள்மன பரிசோதனை. ஆமா, அதோட இதயம் எது நடந்தாலும் அதை தீர்மானிக்காம சாட்சியா பார்க்கறது. நவீன மனசோட பதற்றத்தையும் அடக்கப்பட்ட உணர்ச்சிகளையும் வெளியேற்ற கத்துறது ஆடுறது மாதிரியான தீவிர தியானங்கள் ஒரு சிறந்த கருவி. நிச்சயமா. இந்த எல்லாத்தோட இறுதி இலக்கம் சமூகம் கொடுத்த போலி முகமூடிய கழற்றி நம்ம உண்மையான சுயத்தோட சுதந்திரமா ஒரு கொண்டாட்ட மனநிலையில வாழ்றதுதான். இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் சொல்லுது, கவனிப்பதே போதும், கவனிப்பவன் வலுப்பெறும்போது மனம் ஒரு அழகான திறமையான வேலைக்காரனாக மாறிவிடும்னு. ஓ, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க மனசு உங்களை ஆட்டிப்படைக்கிற எஜமானனா இல்லாம உங்க வழிகாட்டுதலுக்காக காத்திருக்கிற ஒரு அமைதியான ஆற்றல் வாய்ந்த வேலைக்காரனா இருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு உள்மன அமைதியோட நீங்க எதை உருவாக்குவீங்க, எதை அனுபவிப்பீங்க?